சார், என் பேர் ஜாகிர் ஹுசைன். நான் ப்ராக்டிசிங் லாயர். இந்த கேஸில் நானும் இருக்கேன். இது சம்பவம் நடந்தது 3/12/2021. பட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கோர்ட் ஆர்டர் படி ரீசெண்டாக தான் கிடச்சிச்சு. அதனால் உங்களை இப்போ தான் சந்திக்க முடிஞ்சிச்சு. நான் கஸ்டம்ஸ்க்கு முன்னாடி அப்புறம் அக்கேஷ்னலாக இடி சம்மந்தமான அமலாக்கத்துறை சம்மந்தமான கேசஸ்லாம் நான் பார்ப்பேன். நான் அது மாதிரி பார்க்கும்போது என் கிளையண்ட் வீட்டில் போய் ரைட் பண்ணி அவருக்கு ஒரு சம்மன் கொடுக்குறாங்க 2/12/2021. அந்த சம்மனை கொடுத்து உடனே அன்னைக்கே வர சொல்கிறாங்க. உடனே ஒரு ரிப்ளை கடிதம் எழுதி கிரீன்ஸ் ரோடில் இருக்கிற இடி ஆஃபீஸ்க்கு மத்தியானம் கரெக்டாக ஒரு 3 மணிக்கிட்ட ரிப்ளை லெட்டர் எழுதி முகமது அப்படின்னு நம்ம ஆஃபீஸ் பாய்கிட்ட அந்த ரிப்ளை லெட்டரை கொடுத்து விட்றேன். எதுக்குன்னா சம்மனுக்கு ரிப்ளையா. சம்மனுக்கு ரிப்ளை எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. போய் என்ன செய்கிறாங்க, அவரை உட்கார வைக்கிறாங்க. ரிப்ளையை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு உடனே அனுப்பிச்சி விடலை. எல்லாம் சிசிடிவியில் இருக்குது, மெட்டீரியல் எவிடன்ஸு. நான் சொல்கிறது என்ன இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாங்க, நான் உள்ளே போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ராமகோபால் ரெட்டி, அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர்கிட்ட போய் கேட்டு வர்றாங்க. அந்த தம்பியை உள்ளே கூப்பிடுங்க, அந்த ஆஃபீஸ் பாய் வந்தார்ல அட்வொகேட்லேருந்து, அவரை உள்ளே கூப்பிடுங்கிறாங்க. அவரை உள்ளே கூப்பிட்டு விடுறாங்க. உள்ளே கூப்பிடும்போது இது பையன் பாக்கெட்டில் செல்ஃபோன் வச்சுருந்துருக்கான். பாக்கெட்டில் செல்ஃபோன்லாம் வச்சுட்டு வரக்கூடாதுங்கிறாருங்க. ஏங்க, நான் முதல்ல உள்ளவே வர அவசியம் இல்லை. நான் ஒரு போஸ்ட்மேனு, நீங்கள் அக்னாலஜ் பண்ணி நீங்கள் கொடுத்தா போதும், நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, உங்களை கொடுத்து பேசணுங்கிறாரு. சார், அவன் சொல்கிறான், அப்போ நான் செல்ஃபோனை வச்சுட்டு தான் வருவேன், கீழே வச்சுட்டு வரமாட்டேங்கிறான். இதுதான் அவர் சொன்னது, எல்லாம் அதில் இருக்கும் சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே திடீர்னு பண்ணாப்புல ஒரு ஷவுட்டிங் வருது. எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர். இந்த மாதிரி அவங்க ஷவுட் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னாரு. ஃபோன் பண்ணிவிட்டு டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே நான் 100க்கு தொடர்பு கொண்டு நம்ம பையன் அங்கே போனார், ஆஃபீஸ் பாய் அங்கே போனார். ஆனால் போனவர் என்னன்னு தெரியல, இடி ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டார், என்னன்னு தெரியல. அப்போ அவர் என்ன கேட்டார், அவர் அக்யூஸ்ட் ஆனார். இல்லை சார், அவர் ஆஃபீஸ் பாய், போஸ்ட்மேன் அப்படின்னு. சரி, உடனே சரி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கழித்து இடி ஆஃபீஸ்க்கு போகிறேன். நல்ல வேலை சிசிடிவி இருக்குல்ல, நான் சொன்னதெல்லாம் கோர்ட்டு நம்பாது. அப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து போகும்போது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு, எல்லாருமே நிற்கிறாங்க. நான் வந்திருக்கேன்னு, கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னாங்க என்கிட்ட. சரி, உட்காந்தாச்சு. கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தவுடனே உங்களுக்கு இடி ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ராமகோபால் ரெட்டி உங்களை கூப்பிட்றாரு, வாங்கன்னாங்க. அப்புறம் அங்கே போய் பேசினோம். சார், உங்கள் பையன் ஆள் சரியில்லை, ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னாரு. இல்லை, அவன் மேலே இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் எங்கேயும் கிடையாது அப்படின்னு. இல்லை, ரொம்ப ரஃப்பாக இருக்கார். சரி, அப்போ நான் மன்னிப்பே கேட்க சொல்கிறேன், நீங்கள் பயப்படுறீங்க, பையனை எங்கே அப்படின்னேன். பையன் எங்கன்னா வருவார்னு சொல்லுது. போலீஸும் அதில் உட்காந்துருக்கு. அந்த மீட்டிங்கில் போலீஸும் கலந்துக்கிறது. போலீஸ்னால் என்ன, சப் இன்ஸ்பெக்டர். அப்புறம் போலீஸ் என்கிட்ட சொல்லுது, நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி பையனை கூப்பிட்டு போயிருங்களேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், எக்ஸ்கியூஸ் எதுக்கு, அவரை மன்னிப்பே கேட்க சொல்கிறேன் அப்படின்னேன். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை சார், இது நமக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் பையனை கூப்பிட்டு போங்க சார், இன்னும் கொஞ்சம் தட்டி வச்சுக்கிறீங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றேன். பையன் அவங்க பிடியிலிருந்து ஓடி வர்றான். ஆஃபீஸ் பாய் முகமது ஓடி வர்றாரு. ஓடி கேட்குறாரு, என்னப்பா நடந்துச்சுன்னு. எனக்கு இந்த சிசிடிவிக்கு முன்னாடி என்னை அடிச்சிட்டாங்க, பலமுறை அடிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து இந்த ரூமில் ட்ராக் பண்ணி இன்னொரு ரூம்லையும் கொண்டு போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எதுக்கு அடித்தாங்கன்னு கேட்டேன். அவர்னு சொன்னார், இந்த மாதிரி இடி சம்மன் கொடுத்தா அதுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு எந்த அட்வொகேட்டுக்கும் துணிவு கிடையாது. இவர் என்ன அட்வொகேட்டு இடி சம்மனுக்கே ரிப்ளை பண்ணுறாரு. இங்கே எல்லோரும் எப்படி செட்டில் பண்ணிட்டு போகிறாங்க, 50-40ன்னு சொல்லிக்கிட்டு. அந்த ப்ரைவை நீங்களும் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இது என்ன, அவர் என்ன புதுசாலாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராரு. நான் சொல்கிற 2021 அவங்க ரொம்ப பீக்கில் இருந்தாங்க, அட்ரோசிட்டிஸில் பீக்கில் இருந்த நேரம் இதான்னு சொன்னோன்னா, அந்த நேரத்தில் 1000 லைன்ஸ் இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் உள்ளே வர்றார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் போலீஸ் வந்தாச்சு.
போலீஸ் வந்த பிறகு தான் நானே நுழைகிறேன். அவர் என்ன நடந்துச்சுன்னு கேட்டார். இதான் சார் நடந்துச்சு அப்படின்னு. நான் சொன்ன ரிக்வஸ்ட் பண்ண, பையனை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு, உண்மையான்னு போய் சிசிடிவியை போய் பார்த்துட்டு போய் நீங்கள் சரியாக இருந்தால் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு. அவர் உள்ளே போய் பார்த்தாரு, அடித்ததை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம், அடித்தது உண்மை தான், ஆனால் ஈடியாக இருக்குது, எதுக்கு இந்த மேட்ரு பெருசு பண்ணுறீங்கன்னாரு. ஏதாவது சத்தம் போட்டால் கூட உடனே இவனை எதுக்கு அடிக்கணும்னு, எத்தனையோ பேர் அடிச்சிருக்காங்க, இதில் வந்து மாட்டுறாங்க அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக போயிருங்களேன்னாரு. சார், அடித்தது நீங்கள் பார்த்தீங்களா, நான் சிசிடிவியில் பார்த்துட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்த பிறகு என்ன ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதை நாங்கள் ஏதாவது ஒரு அட்வொகேட்டாக இருக்கட்டும், வேறு யாராவது இருக்கட்டும், இடி அஃபீஷியல்கிட்ட எதையாவது ஒரு தரக்குறைவான ஒரு சின்ன வார்த்தையை பேசினா விட்டு வைப்பாங்களா? நேரம் 1000 லைட் போலீஸ்க்கு வந்திருப்பாங்க, அடுத்த நிமிஷமே எங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அரசு அதிகாரிகளை பணிவிட செய்யாமல் தடுத்தல்னீங்க, அரசு அதிகாரிகளை தரக்குறைவாக பேசினாலும் ஒரு செகண்டில் எல்லா வேலையும் பண்ணுவீங்களே, கோர்ட்டும் அது உடனே வேலை செய்யுமே. ஆனால் எங்களுக்கே இப்படி பாரபட்சம்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் சமாதானமாக போகிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா அவங்கள்ட்டேருந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குவேன், அந்த கம்ப்ளைண்ட் மேலே உங்கள் மேலே பதிவு பண்ணுவேன், அவர் மேலேயும் பதிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். சிசிடிவியில் இருக்கும். அது போயிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணதுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நெக்ஸ்ட் டே கொடுத்தோம். 4/12/2021 ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டில் பதிவு பண்ணதுக்கு யாரும் முன் வராததுனால உடனே கமிஷனர் ஆஃப் போலீஸை வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணோம். டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ஆதாரம் இருக்குது, நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும், சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு செக்யூர் பண்ணணும், செக்யூர் பண்ண பிறகு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கொடுத்தோம். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நேரில் கூப்பிட்டு விட்டாங்க. நேரில் கூப்பிட்டு விட்ட பிறகு கமிஷனரையும் பார்க்க வச்சாங்க. கமிஷனர் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு 1000 லைட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்புறம் ஐஎஸில் யாரோ என்கிட்ட பேசினாங்க, பேசி பண்ணாங்க. சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் சிசிடிவியை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் புக் பண்ணுங்கன்னு. கடைசியில் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, கம்ப்ளைண்ட் புக் பண்ணுங்கன்னு. கம்ப்ளைண்ட் புக் பண்ணு 8/12 ஆமாம் 8/12/2021 கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த பையன் அந்த இடி சிப்பாயை வந்து அடித்ததாகவும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சதாகவும் நான் வந்து சிப்பாயை மிரட்டினதாகவும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 2 எஃப்ஐஆர். ஒன்று அவங்க சிப்பாய் கொடுத்த எஃப்ஐஆரை வச்சு எங்கள் 2 பேருக்கு மேலே, நாங்கள் கொடுத்த எஃப்ஐஆரை வச்சு அவங்களுக்கு மேலே போட்டு 2 கம்ப்ளைண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி 15/12/2000 கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் கழித்து 15 நாள் கழித்து 23ஆம் தேதி இந்த பையன் யாரையோ வந்து மெக்காவுக்கு போகிறான்னு சென்ட் ஆஃப் பண்ணதுக்காக வேண்டி இந்த முகமது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏர்போர்ட்டுக்கு மிட் நைட் போயிருக்காரு. சிம் லொக்கேஷனை பயன்படுத்தி அந்த பையன் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சு அப்புறம் அடுத்த நாள் ரிமாண்ட் பண்ணாங்க. மஜிஸ்ட்ரேட்டுகிட்ட அட்வொகேட் எவ்வளவோ போராடினார். நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு ரிமாண்ட் பண்ணுங்கன்னார். கேட்கல. ஈடின்னா யாருமே கேட்க மாட்டேங்காங்க, கேட்கல. சார், நீங்கள் உள்ளே போக சொல்லுங்கள், நான் 3-4 நாளில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கேட்கவே மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கும் நல்லது பண்ண வேண்டாம், அவங்களுக்கும் பண்ண வேண்டாம். சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள், மெட்டீரியல் எவிடன்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது, நாங்கள் கூட கொடுக்கல, நாங்கள் வீடியோலாம் பண்ணலை, அதை பார்த்துட்டு பண்ணுங்கன்னு மாஜிஸ்ட்ரேட்டை இது அட்வொகேட் எவ்வளோ கெஞ்சினார். இல்லை, அவரை சைதாப்பேட்டைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் கழித்து கொடுத்துட்டாங்க. 3 நாள் கழித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் நடந்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் போட்டு காமிச்சிருங்க. 1.5 இது 12 மணி நேரம் முடிச்சிருங்க. எனக்கு 12 மணி நேரம் வீடியோ. இது வீடியோ சிசிடிவி கடைசி வரைக்கும் கொடுக்கல. கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி 12 மணி நேரம் வீடியோ கொடுத்தாங்க. எல்லா வீடியோவையும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோவை 5 நிமிஷமாக நான் கம்ப்ரைஸ் பண்ணி கையில் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமான பாட்டு மட்டும் அப்புறம் தள்ளி அடிப்பாங்க.
அடி ஒரு அடி வந்துச்சு, செகண்ட் அடி, மூணாவது அடி கையை பிடிச்சி முடிக்கிறது. இப்போ எல்லாம் நீங்கள் அவசியம் ட்ராக் பண்ணிக்கிறது. விடலாம் இழுத்து கொண்டு வாங்க, இழுத்து கொண்டு வாங்க. இந்த 3 பேர் தான் டிமாண்டும் பண்ணது. இந்த 3 பேர் தான் அவங்கள அடித்தது. தே ஆர் நாட் த அஃபீஷியல்ஸ் ஆஃப் இடி, தே ஆர் த சொசைட்டிஸ் ஆஃப் த ரவுடிஸ். முகமது என் கிளைண்ட் பேர், என் பேர் உள்ளவர் தான் கிளைண்ட்டு. அவர் பேரும் ஜாக்கிர் ஹுசைன் தான். இடி அவர் ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. கடைசியில் இந்த கேஸே விட்டுட்டாங்க. அந்த கேஸ் ஏதோ பேங்க்கில் டிரான்சாக்ஷன் யாரோ பண்ணியிருக்காங்க, அதில் இவருக்கு கனெக்ஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவ்வளோதான். இடி அவருக்கு சம்மன் கொடுக்குது. அவர் எங்கிட்ட வர்றாரு, கிளைண்டாக வர்றாரு. ஆமாம், வர நான் சம்மனுக்கு ரிப்ளைக்கு இடி அனுப்பிச்சி விட்றேன். அவ்வளோதான். ரிப்ளை கொண்டுட்டு அவன் போகிறாரு. அப்போ தான் அவர் பார்க்குறாரு. அந்த ரிப்ளையோட போகிறாரு. அக்னாலஜ்மெண்ட் வாங்கி ஒரு சீல் பண்ணி அவரை வெளியில் அனுப்பிச்சி விட்ருக்கணும். அவ்வளோதான். அதை செய்யாமல் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கங்கிற இதன் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். இதில் மறைக்க ஒன்றும் இல்லை. ஆமாம், எல்லாமே இந்த காமிச்சாச்சு அவங்களுக்கு. மோகன்தாஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் விட்டுட்டு போங்க, சமாதானமாக போங்கன்னாரு. இல்லைன்னா அவருக்கு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி நான் உங்கள் 2 பேருக்கு மேலேயும் போடுவேன் அப்படின்னாரு. இது என்ன நியாயம் சார்? அவங்களுக்கு கொடுப்பேங்கிறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் சிசிடிவி சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கினார். ஈடிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. அந்த சங்கரன் இருக்கு, சங்கரன் சிப்பாய் பேர் சங்கரன், கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. இந்த இடி இந்த சிப்பாயை வந்து இந்த பையன் தரைக்குறைவாக பேசுனதாகவும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சதாகவும் எப்போ கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க? 4 நாள் கழிச்சு. அதையே அவர் எழுதிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. மோகன்தாஸ் உடந்தை. எத்தனை பேர் உடந்தைன்னு அப்பப்போ இப்போ சொல்ல போகிறேன் ஒன்று ஒன்றா. இதை முடிச்சாச்சு, இப்போ ஆரம்பிக்கிறேன் நான். ரைட். இதுக்கப்புறம் நேராக கோர்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கேட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்னு மோகன்தாஸ் 1000 லைட் இன்ஸ்பெக்டர் இதை பார்க்கக்கூடாது, சிபிசிஐடி இதை விசாரிக்கணும்னு கேட்டோம். ஆனால் ஜட்ஜ் என்ன பண்ணாருன்னா, வேண்டாம், அவர் பேர் என்னது, நுங்கம்பாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ன பேர் அவர் விசாரிக்கட்டும். நுங்கம்பாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் விசாரிக்கட்டும். இவர் வந்து அவர் பேர் என்னது, அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் வந்து டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ட்ரிப்ளிகேன் ரேஞ்ச் வந்து அதை மேற்பார்வை பார்க்கட்டும் அப்படின்னு அவர் கொடுத்துட்டார். அவர் பேர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் பேர் வந்து ரவி அப்ரஹாம். இந்த டெபுட்டி கமிஷனர் பேர் மிஸ்டர் பகலவன், ட்ரிப்ளிகேன் ரேஞ்ச். இவங்க பார்க்கட்டும்னாரு. அவர் என்ன பண்ணார், எந்த சம்மனும் எதுவும் கொடுக்கல. எல்லோரும் பயம் ஈடிக்கு, ஏன் பயம்னு தெரியல. அவர் எங்களுக்கு சம்மனும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, இன்வெஸ்டிகேஷனே பண்ணலை. நேரம் என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டார். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே நேரம் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எங்கள் 2 பேருக்கு மேலேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டார். அதில் என் மேலே உள்ள குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லை. நான் பல பேரை அரசு அதிகாரிகளை நான் வந்து உள்ளே தள்ளியிருக்கிறேன், இதுதான் என் மேலே உள்ள குற்றச்சாட்டு. சரி, அப்படி உள்ளே தள்ளியிருக்கேன்னா இதில் என்ன மிரட்டல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த பையன் மேலே, அந்த முகமதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து கழுத்தை நெரித்தார், தவறான தகாத வார்த்தைகளை பேசினார்னு அவருக்கு பிடிச்சி பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் வந்து கண்டெம்ட் ப்ரொசீஜர் பண்ணோம். இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பண்ணோம். இதில் என்ன கண்டெம்ட் இருக்குதுன்னு கோர்ட்டும் சொல்லிடுச்சு, ஹைகோர்ட்டும் கண்டெம்ட் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் விடலை. இவருக்கு மேலே அண்டர் 151 ஆஃப் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு மேலே மிஸ்டர் மோகன்தாஸ்க்கு மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னோம். அது நீங்கள் 4 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை
இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு போலீஸ்லேருந்து கொடுத்தாங்க கமிஷனருக்கு. அப்படி கிடப்பில் கிடக்குது. அப்புறம் இவருக்கு நாங்கள் மேலே போட்ட எஃப்ஐஆர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணது தப்புன்னு போட்டோம். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டு அதை அப்படியே பெண்டிங் வச்சுக்கிட்டாங்க. தப்பு, நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணணும்னு போட்டோம், அப்படி பெண்டிங் வச்சுக்கிட்டாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எழுதணும் இதை பற்றி. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எழுதுனதுக்கு அது அப்படியே கிடப்பில் கிடந்துச்சு. அவங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, கிடப்பில் கிடந்த உடனே ஒரு ஆர்டிஐ வந்து அனுப்பிச்சி விட்டோம். இதை மாதிரி இத்தனாம் தேதி உங்களுக்கு நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சி விட்டோம். இதை மாதிரி ஒரு இன்னோசன்ட் பர்சனை வந்து இடி அஃபீஷியல்ஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. அதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, ஒன்றுமே சொல்ல இல்லையேன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் டிஜிடிஆர்ஐ வருவாய் புலனாய்வுத்துறை தலைமையகத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருக்கோம், நடவடிக்கை எடுக்க அப்படின்னாங்க. இந்த என்ஹெச்ஆர்சி எதுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வருவாய் புலனாய்வுத்துறைக்கு ஒரு ஆர்டிஐ போட்டோம். இந்த மாதிரி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சி விட்ருக்காம, புகார் அனுப்பிச்சி விட்ருக்காம, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு அனுப்பிச்சுட்டோம். அவர் உடனே பதில் போட்டார், இல்லை அந்த மாதிரி புகாரே எங்களுக்கு வரலை அப்படின்ட்டார். மறுபடியும் இங்கே நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மறுபடியும் புகாரே நீங்கள் அனுப்பலாமே, ஏன் வந்து ஒரு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய வயலேஷன் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் வந்து இந்த சிப் பண்ண ஆரம்பித்தோம், அதில் நாங்கள் புகாரை மறந்துட்டோம், இப்போ அனுப்பிச்சி விட்றேன்னாங்க. மறுபடியும் அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட கேட்டால் புகார் வந்திருக்கு அப்படின்னாங்க. வந்திருக்கு, அவங்களும் வந்து இப்போ வந்து அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்கன்னாங்க. சரி, அவங்க பதில் இருக்கட்டும், சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கையில் கிடச்சாச்சு, இப்போ நான் அனுப்பிச்சி விட்றேன், இதை வச்சு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க இந்த கேஸை, நாங்கள் வர ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான், அப்படி கிடப்பில். ரெண்டாவது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். உடனே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன். உடனே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உடனே ஒரு லெட்டர் வந்துச்சு. இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் தான் அனுப்பிச்சிங்களான்னு கேட்டாங்க. நான் உடனே பதில் எழுதினேன், எஸ் நான் தான் அனுப்பிச்சேன்னு. அது அப்படியே கிடைக்குது. எங்கே போனாலும் ஈடின்னா ரிலீஃபே வாங்க முடியல. இது வரைக்கும் ஹைகோர்ட்டில் கூட வாங்கல. எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டேன். பெயில் போடும்போது நம்ம அட்வொகேட்டுக்கிட்ட நான் சொல்லியே விட்டேன், நான் எங்கள் பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயிலெலாம் கொடுக்க சொல்லாதீங்க, எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஹைகோர்ட் பெயில் கொடுக்க சொல்லணும்னு கொஞ்சம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணார். இல்லை நான் எதுக்கு பார்க்கணும் சிசிடிவின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லிட்டாங்க, நான் பெயிலே கொடுத்துட்றேன்னு, அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலே கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க. யாரும் இந்த தப்பை நான் பண்ணியிருந்தாலோ, இல்லை நீங்கள் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஒரு அட்வொகேட் பண்ணியிருந்தாலோ, ஒரு லேமேன் பண்ணியிருந்தாலோ நான் குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளியிருப்பாங்க. ஈடியில் இவ்வளோ பெரிய ரவுடிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. பணம் எவ்வளோ பணம் வாங்குறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். இந்த பணத்துக்காக தானே அந்த பையனை அப்படி அடிச்சிருக்காங்க. ஏன் ஈடியில் ஒரு அட்வொகேட் வந்து ஒரு சம்மனுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு எங்கே இருக்குது சட்டம்? அதுக்கு தானே நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். அவ்வளோ அநியாயம் ஈடியை நடக்குது. எதை கேட்டாலும் ஈடின்னா இல்லை வேணாம் அப்படின்னா, அப்போ அவ்வளோ பேர்ட்டு என்ன தப்பாக பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. யாரை பார்த்தாலும் ஈடின்னா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சிசிடிவி கிடைக்கலன்னா நாங்கள் இன்னும் குற்றவாளியே உட்காந்துட்ருப்போம். இப்போ எல்லாம் மாறிடும். ஆமாம், இதுதான் சார். வேறு எதாவது கேட்டுக்கிறேன். யார்? நான் ராமகோபால் ரெட்டிங்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர். மீதி 2 பேரும் சூப்பரண்டன்ட். இந்த 3 பேரையும் தான். ஆமாம், தே ஆர் நாட் த அஃபீஷியல்ஸ் ஆஃப் த இடி, தே ஆர் த ரவுடிஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு. சொசைட்டியோட ரவுடிஸ் தான் இவங்க. வேறு எப்படி பண்ணுவாங்க? ஒரு இடி ஆஃபீஸர் யார் இப்படி போய் அடிப்பாங்களா? யாரையாவது இப்படி கை நீட்டுவாங்களா? அவன் போஸ்ட்மேன். அவர் ஒரு வேளை என்கொயரி நடக்குது, அந்த என்கொயரியில் ஒரு உண்மையை கறக்கிறதுக்காக 2 தட்டுனாலும் பரவாயில்ல. சின்ன பையனை 22 வயசு பையன், அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான் பாருங்கள். அந்த சங்கரன் எப்படி இருக்கார், எவ்வளோ உயரமாக இருக்கார், இந்த பையன் எப்படி இருக்கான் முகமது. யாரும் இப்படி அடிப்பாங்களா? லஞ்சம் கேட்ட ஆதாரம் இந்த ரூமில் கூட்டு போய் அடிக்கிறாங்க. முதல்லையும் அந்த லாபிலையும் லஞ்சம் கேட்குறாங்க. அதான் சவுண்டோடு எங்களுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போட்டாச்சு. கோர்ட் அப்படி பெண்டிங்கில் வச்சுருக்கு. நான் என்ன பண்ணேன்? எல்லா பேப்பர்ஸும் என்கிட்ட இருக்குது.
எதுக்கு நீங்கள் இடிக்கெலாம் யார் சார்? இடிக்கெலாம் வந்து அட்வொகேட்லாம் ரிப்ளைலாம் பெருசாக எழுத மாட்டாங்க. நீங்கள் போய் அப்பீர் ஆகிருக்கம்பாங்க. இந்த கேஸை முடிக்க எதுக்கு நீங்கள் ரிப்ளை எழுதுறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து பேசுங்க, அவரை வர சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு வர்றீங்க அப்படிங்கிறாங்க. என்னுடைய கிளையண்ட்டுக்கிட்ட இதை சொல்லி அனுப்ப சொல்கிறாரு. அந்த இடி அஃபீஷியல்ஸ் இருக்காருல்ல சார், இந்த மாதிரிலாம் ரிப்ளை எழுதுறதுலாம் நீங்கள் விட்டுருங்க, உங்கள் கிளையண்ட்டை வர சொல்லுங்கள், இங்கே 40-15 போட்டு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், அவரை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க, நீங்கள் எதுக்கு ரிப்ளை எழுதுறீங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு. எங்கிட்ட லஞ்சம் கேட்கல சார். இந்த கேஸை அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம் சார். இல்லை சார், அதாவது சார் அந்த சம்மனில் ஒன்றுமே இல்லையா சார்? இதான் சார் சம்மன் சார். ஈடியோடைய பவர் என்ன சார்? இல்லை ஈடி எப்படி லஞ்சம் கேட்பாங்க சொல்லட்டுமா உங்களுக்கு? ஈடி பவர் நான் சொல்லிடுறேன். நான் மிஸ்டர் கெஜ்ரிவால் இப்போ எப்படி உள்ளே இருக்காரு தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரே வரியில் சொல்லிடுறேன். யாராவது ஒரு ஆள்கிட்ட அதில் இன்வால்வ் பண்ணுற ஆள்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து அது நம்ம பேர் இருந்த அன்னைக்கு நம்மளையும் தூக்கிடுவாங்க. அப்போது ஒரு ஃப்ரீடம் நம்மளை விட்டு டிப்ரைவ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ நாள் தர்றோம்பா, அதை வச்சு தானே இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இல்லை நான் உதாரணம் அவங்களுக்கு என்ன, என் பையன்கிட்ட என் ஆஃபீஸ் பாய்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த சவுண்ட் ப்ரொவிஷனோட கொடுக்க சொல்லுங்கள், என்னென்ன அதில் இருக்கும், யார் யார் என்னென்ன திட்டினான்னு இருக்கும். இன்னும் மேட்ரு அது பெண்டிங் கோர்ட்டில். நீதிமன்றம் சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போட்டேன். தகாத வார்த்தைகள்னால நாங்கள் திட்டினோன்னு சொல்கிறாரு, அதனால் ஆடியோவும் வேணும்னு போட்டோம். சவுண்ட் அக்காஸ்டிக் இது அதுவும் சேர்ந்து வேணும்னு சொன்னோம். ஆனால் நீதிமன்றம் அது பெண்டிங் வச்சுக்கிட்டு, என்ன பெண்டிங் வச்சு, இதுக்கு பதில் சொல்லுங்கள், கொடுத்தீங்களா இல்லையான்னு பதில் சொல்லுங்கன்னு அது பெண்டிங் 1 வருஷம் வச்சுக்கிட்டு. இதுக்கு பெண்டிங் வைக்க அவசியம் இல்லை, நாளைக்கே கேட்டுவாங்க, கொடுக்கலன்னா மறுபடியும் கொடுங்கன்னு சொல்லலாம். யாரை அடித்தாங்களோ அவங்களுடைய எஃப்ஐஆரை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு மிஸ்டர் மோகன்தாஸ் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதோடு சேர்த்து யாருன்னா மிஸ்டர் பகலவன், அப்புறம் இன்னொரு ஆள் யார், என்ன பேர் மறந்து போகிறேன், அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து சார் ரவி ஆப்ரஹாம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. யாருடைய துணையோட? நம்ம இவரோட மிஸ்டர் பகலவன் ஐபிஎஸ் டெப்டி கமிஷனர் துணையோட க்ளோஸ் பண்ணியாச்சு. அடிப்பட்டவங்க 2 பேருக்கு மேலேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு. சார் லஞ்சம் கேட்டானா அந்த பையன் மாட்டிட்டு, அந்த பையனுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க சார். சம்மனுக்கு அடுத்தது என்ன சார்? கூப்பிடுவாங்க. ஒன்று சம்மன் ரிலீஸ் பண்ணலாம், சம்மன் வேணாம் சார் நாங்களே முடிச்சுக்கணும் சொல்லலைன்னா அவனை கூப்பிட்டு சரிப்பா. ஈடி கிட்ட என் கிளைண்ட் கடைசி வரைக்கும் போகல, அந்த கேஸை ஆரம்பத்திலே முடிச்சிட்டேன் நான். அந்த ஃபஸ்ட்டில் லஞ்சம் கேட்டு விட்டது முகமது, இந்த அடிப்பட்ட பையன்ட்ட, என் ஆஃபீஸ் பாய்கிட்ட. அவர் நம்ம ஆஃபீஸ் பாய், அட்வொகேட்டினுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறார் சார். இந்த என்ன நீங்கள் சார், இந்த சம்மன் யாரு கொடுத்துருக்காங்க? என் கிளையண்ட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டு சார், அப்போ தெளிவாக சொல்லிடுறேன் சார். 2/12/2021 என் கிளையண்ட் பேரும் அவர் ஹுசைன் வச்சுக்கிறேங்க, ஜாகிர்னு வாட்டினா அப்போ மாறிடும் உங்களுக்கு. அவர் பேர் ஹுசைன் வீட்டில் போய் ரைட் பண்ணுறாங்க, இடி ரைட் பண்ணுறாங்க. மிட் நைட்டே ஒரு சம்மன் கொடுக்குறாங்க, நாளைக்கு நீங்கள் அங்கே வந்துடணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த சம்மன் இன்னும் இருக்குது. 2ஆம் தேதி மிட் நைட்டு கொடுத்த சம்மன் 2ஆம் தேதி வர சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்த நாள் காலைல விடிஞ்சிருச்சு, 3ஆம் தேதி விடிஞ்சிருச்சு. அவர் என்கிட்ட ஓடி வர்றார், சம்மன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் போக பயமாக இருக்குது, எதையாவது பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சம்மனை என்னை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. சம்மனை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு லெட்டர் எழுதுகிறேன். லெட்டர் 2வது இருக்குது, உங்களுக்கு அதை நான் அனுப்பிச்சி விட போகிறேன். அந்த லெட்டர் என்ன எழுதுகிறேன்னா, இதை மாதிரி ஒரு படித்தவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சம்மன் கொடுப்பாங்களா? சம்மன் கொடுத்தா அதனுடைய உள்ளடக்கம் என்ன இருக்கும், இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டு கிளியராக விளக்கியிருக்கே. இது ஒரு சம்மனா? நீங்கள் படித்தவங்களான்னு நான் அதில் கேட்குறேன். இப்படி யாரும் சம்மன் கொடுக்கலான்னு கேட்டு இந்த பையன்கிட்ட ரிப்ளை அனுப்பி இந்த சம்மன் செல்லாது அப்படின்னு அனுப்பிச்சி விட்றேன்.
அனுப்பிச்சி விட்ட உடனே தான் இந்த அனுப்பிச்சி விட்ட பையன் தான் அங்கே போகிறான். போய் என்ன பண்ணுறாங்க, சம்மன் கொடுத்த உடனே அந்த சம்மனை பார்த்த உடனே அந்த கண்டென்ட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு எரிச்சல் ஆகுது. ரைட்டா? எரிச்சலாக என்ன பண்ணுறாருன்னா, என்ன எரிச்சல் ஆகுது? 2 வகையில் எரிச்சல். இதை மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணி நேருக்கு நேராக எழுதுகிறாரு ஒன்று. ரெண்டாவது 2001 இப்போ இருக்கிற இடி பயம் வந்து ஒரு 75%ன்னா 2001 அது 100 தாண்டி இருந்துச்சு. 2021 சாரி 100 தாண்டி இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ண, இடிக்கு சம்மன் கொடுத்ததுக்கு ஒரு அட்வொகேட் ரிப்ளை பண்ணுவார். ஏன்னா இது ஒரு தொடர்கதை ஆயிருமே. சம்மன் கொடுத்தா நீங்கள் யார்கிட்டயாவது போனால் பொதுவாக அட்வொகேட்டில் 2 வகை இருப்பாங்க. என்ன மாதிரி ஆள் வந்து ஃபைட் பண்ணுவான், நீங்கள் முதல்ல போய் சம்மனுக்கு ஆஜராகிட்டு வாங்க பார்க்கலாம்பாங்க. நான் அப்படி இல்லை, வாட்சி பார்ப்பேன், கொஞ்சம் இருங்க பார்க்கலாம், இன்றைக்கி போகாதீங்க நாளைக்கு போகலாம், எதையாவது உள்ளே இருக்கான்னு பாருங்கள். நான் அந்த மாதிரி ஆள். இப்போ நான் அந்த மாதிரி ஆள். இப்போ அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஆளை சந்திக்கலை. இப்போ நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன். நான் இந்த மாதிரி சம்மன் கொடுத்தது தப்புன்னு நினச்ச உடனே ஆகா இவர் வந்து கரெக்டாக இந்த கிரவுண்ட்ஸை பிடிச்சிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது நம்ம பண்ணுற வியாபாரத்துக்கு ஒருத்தன் உள்ளே இப்போ நுழைய ஆரம்பித்தாச்சு, தடுக்க ஆரம்பித்தாச்சுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வைக்கிறாங்க, கிளையண்ட்டை அனுப்பிச்சி விடுங்க, எதுக்கு சம்மனுக்கெலாம் ரிப்ளை எழுதுறீங்க, இந்த மேட்டர்ஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ எடுக்கலை, இந்த விஷயம்லாம் நான் ஏற்கனவே எழுதி அனுப்பிச்சாச்சு, விஜிலன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எழுதி அனுப்பிச்சாச்சு, கோர்ட்லேயும் சொல்லியாச்சு. அதை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிற கிரவுண்ட்ஸ் கிடையாது. லஞ்சை வந்து இந்த பையனை ட்ராக் பண்ணி உள்ளே கூட்டு போகிறாங்கல்ல, எதுக்கு இவங்க ஆள் இந்த மாதிரியெல்லாம் ரிப்ளைலாம் எழுதிட்டுருக்காரு, கிளையண்ட்டை வர சொல்லுங்கள். இங்கே வந்து நிறைய மேட்ரு இது போகுது. இவர் கேஸை பற்றி தெரியும், 40-15 போட்டு எதையாவது முடிச்சுக்கலாம். வர சொல்லுங்கள், நேர கிளையண்ட் வர சொல்லுங்கள், அட்வொகேட் வர சொல்லாதீங்க, ரிப்ளை அனுப்பாதீங்க. அங்கே தான் சொல்லுங்கள். ஆமாம், அதுதான். இதுக்கு பேர் என்ன சார் அர்த்தம்? இல்லை 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்து முடிச்சுக்கிறேங்கிறாரு. முடிச்சுக்கிறேங்க. நானும் அவங்களுக்கு எழுதியிருக்கேன், அவரும் அவங்களுக்கு லெட்டர்ஸும் போட்டிருக்காரு சார். எனக்கு இந்த பாருங்க, அவரே லெட்டரே போட்டிருக்காரு. யார்? அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி எனக்கு லெட்டரே போட்டிருக்காரு. 40 lakhs பிரைப் கேட்டாருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு லெட்டர் போட்டிருக்காரு. நான் சொன்னேன் சிசிடிவியை எடுத்துகிட்டு எங்கிட்ட வாங்க, நாங்கள் எல்லாம் வர்றோம். நாங்கள் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டிருக்காரு. உங்களுக்கு தம்பி எல்லாம் அனுப்பிச்சி விடுவார். எழுதியிருக்காரு, டிமாண்டிங் ₹40 lakhs ஆஃப் பிரைப் பை த அஃபீஷியல் ஆஃப் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் Zone 1 சென்னை ஆன் த ஃபைல் ஆஃப்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காரு. அனுப்பிச்சுட்டு நீங்கள் ஒரு புகார் கொடுத்தீங்களே, அது நீங்கள் தான் கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு என்கிட்ட. நான் லெட்டர் அனுப்புகிறேன், நான் தான் கொடுத்தேன், என்னை கூப்பிடு அப்படிங்கிறேன். சிசிடிவி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்கிறேன். யாரும் கூப்பிடல, எல்லாம் பெண்டிங். எல்லா இடத்துலையும் இன்னொரு கேஸ் பார்த்தேன். அந்த கேஸில் லஞ்சம் கேட்டாங்கன்னு அந்த பையனை வந்து லெட்டர் எழுத சொன்னேன். அந்த பையனை போய் மிரட்டிட்டாங்க. அப்போ அவன் கேஸை முடிச்சு விட்டுறேன்ப்பா, நீ இந்த மறுபடியும் லெட்டர் எழுதாதான்ட்டாங்க. எல்லாம் இப்படி தான் நடக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நடக்குது, நான் பார்த்த வரைக்கும். சார் சம்மன் சார், கெஜ்ரிவால் சாருக்கு எத்தனை வாட்டி சம்மன் வந்துச்சு? சம்மனுக்கு யார் ரிப்ளை பண்ணா? யாரும் போகலாம். அதுக்கப்புறம் அவர் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் உங்கள்கிட்ட நேரக்டர் தான் பார்க்கணும்னா போயிட்டு போகிறாரு. எத்தனை வாட்டி பண்ணலாமே? இத்தனை வாட்டி பண்ணணும், இல்லை 2 வாட்டி சம்மனுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது. வழக்கறிஞரை யார் தடுக்க முடியும்? அவருடைய கிரவுண்ட்ஸு, அவருடைய டிஃபென்ஸை யார் தடுக்க முடியும்? யாரும் எங்கேயும் தடுக்க முடியாது. யாரும் சார் கொடுக்கலாம் சார். இது என்ன சார் இருக்கு? நாளைக்கு யாரும் கொடுக்கலாம் சார். சார் சார் ஒரு வாட்டி மிஸ்டர் சீமானுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா? யார் சொன்னா சார்? எங்கேயோ வந்து நிறைய ஹவாலா பணம் போயிருக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பேரை சொல்கிறான். அவரை வச்சு வீட்டில் ரைடு போகிறாங்க. இப்போ அந்த கேஸையே பெர்சீவ் பண்ணலையே. நான் சொன்னதை வச்சு முடிச்சுட்டாங்களே கேஸை. அவர்கிட்ட என்ன கண்டுபிடிச்சாங்க? இல்லை, எல்லாத்தையும் மிரட்டுறது. ஓ அவர் பேரா சார்? ஆமத்தை சொல்லுவான் சார், அவர் நிறைய வீடெல்லாம் வச்சுருக்காரு, நீங்கள் அவருக்கு சம்மன் கொடுத்து பாருங்கன்னா கொடுத்துருவாங்க சார். இந்த டாக்டிக்ஸ்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. கொடுத்துருவாங்க. அவனை பார்ப்பாங்க, எப்படி ஆளும் பார்ப்பாங்க. நான் கரெக்டாக வந்து மாட்டினேன்.
அவங்க எங்கிட்ட வந்து அவங்க மாட்டினாங்க. என்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தாங்க, நிறைய பேசி பார்த்தாங்க. இல்லை, யாரும் என்ன பார்க்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. இவர் எதாவது பண்ணுவார், இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கேன் எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் வாங்கியாச்சு. இது வாங்குறதே பெரிய விஷயம் இல்லை கோர்ட்டில். இதை வாங்கினதே பெரிய விஷயம் சார், கடவுள் புண்ணியம் சார். என் திறமை இது இப்போ தான் வந்துச்சு. ஒரு ஒரு இந்த 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 ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. நான் ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட்டிங் ரெடி பண்ணிட்டேன். 12வது மாதம் ரெடி பண்ணிட்டோம். மிஸ்டர் ஜாக்கப்க்கு எல்லாம் தெரியும். ரெடி பண்ணிட்டோம். சரியான மழை. ஆமாம், 3 மழையில் வந்து தள்ளி வச்சுட்டோம். சரி, இப்போ தான் டைம் வந்துச்சு. அப்புறம் எலெக்ஷனு, அப்புறம் இதான் டைம் வந்துச்சு. இப்போ தான் வச்சேன். இல்லை, முதல்ல ஒரு அடிக்கிறாரு, அப்புறம் இன்னொரு அடி அடிக்கிறாரு, அப்புறம் இன்னொரு அடித்து தள்ளி கையை முடிச்சு முறுக்கிறாரு. சார் சார் கோர்ட்டில் இது வரைக்கும் சார், ஹைகோர்ட்டில் இது வரைக்கும் எந்த ரிலீஃபும் கிடைக்கல சார். எல்லாம் பெண்டிங் சார். இல்லை, உண்மை தானே. யாரு சார்? அவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. போட்ட எஃப்ஐஆரை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ், தவறுதலாக போட்டுட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த எஃப்ஐஆரை, நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு மேலே உள்ள எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கோர்ட்டு போட்டு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன், அதுக்கு பேர். அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் இன்னும் பெண்டிங். இந்நேரம் நாங்கள் அவங்கள அடித்து அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணி கோர்ட்டில் போனால் விடுவாங்களா? இன்னைக்கு குண்டாஸ் போட்டிருப்பாங்க. இதை கோட் பண்ணி ஒரு ஜட்ஜி எழுதினார், ஹைகோர்ட் ஜட்ஜி இதை கோட் பண்ணி வேற ஒரு இடத்துல எழுதினார். எனக்கு அகென்ஸ்டா இதை மாதிரிலாம் போய் ஈடியில் கலாட்டா நடந்திருக்குன்னு எழுதினார். இதான் கலாட்டா. சார் மொத்த கோர்ட்டு எதிர்பார்க்காது சார். ஜட்ஜி பேரை நாங்கள் சொல்ல முடியாது சார். நான் இருக்கிறத சொன்னேன். நான் இப்போ சொன்னதுக்கு அவர் காமிக்க என்னை கூப்பிட்டு விட்டா இருந்தாங்க நீ எழுதிருக்கேன்னு காமிக்க முடியும். ஏன்னா கையில் பேப்பர் இருக்கு. எனக்கு ஈடிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை சார், நான் வக்கீல் சார். இல்லை, கேஸே க்ளோஸ் பண்ணியாச்சு இல்லையே. இதுக்கப்புறம் நான் எழுதுனேன்னா இவருக்கு மேலே என்ன இருக்குது, ஆதாரம் இருந்தால் வாங்க. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு வரக்கூடாது. சும்மா இதெல்லாம் பணம் கறக்கிற வழி இது. சார் பண்ணிட்டாங்க, மறந்துட்டீங்களோ நீங்கள்? ஆமாம், இப்போ ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டிருக்கோம். அவங்க இதை ஓப்பன் பண்ணணும்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த கேஸிலேருந்து எங்கள் கேஸை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த வாரம் ஃபைல் பண்ணுறேன். இதெல்லாம் காமிச்சு ஃபைல் பண்ணுறேன் சார். இதெல்லாம் ஆர்வமாக பார்க்கணும். அதுவும் கேட்டிருக்கோம். அதுவும் மேட்ரு பெண்டிங். 1 வருஷம் ஆச்சு சார். ஆமாம், இல்லை அப்போவே நாங்கள் போட்டோம். அப்படியே பெண்டிங், எல்லாம் பெண்டிங்கில் உட்காந்துருக்கு. உடனே கொடுக்க மாட்டேங்காங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்கும் போதே சிசிடிவி ஃபுட்டேஜ் எது கேட்குறாரு அப்படின்னு ஒரு ஜட்ஜி கேட்குறாரு ஹைகோர்ட்டில். எது கேட்குறாரு சார்? இப்போ அவர் நான் ப்ரூவ் பண்ணதுக்கு கேட்குறேன், நான் தப்பு செய்யலைன்னு என் மேலே ஏசியாக போட்டுக்கினேன். உடனே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை என்ன இந்த கேஸை விட்டு எனக்கு விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டாலும் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணலாம். எதுக்கு விடுதலை பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணலாம். சிசிடிவி ஃபுட்டேஜை செக்யூர் பண்ண சொல்கிறதோ என் கையில் கொடுக்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்னை பற்றி நான் என்ன பண்ண முடியும்? செக்யூர் பண்ணுறதுக்கே கஷ்டமாக போச்சு சார். 12 hours. பட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க சார். ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. லாபி 1, லாபி 2, ரிசப்ஷன் 3 கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. என்ன சார்? எல்லாம் மியூட்டட். ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அது பெரிய அதிசயம், கடவுள் புண்ணியம். தட்ஸ் ஆல். ஓப்பன் ஆடியோ வேணும். 2வது, இந்த கேஸ்லேருந்து நாங்கள் விடுதலை ஆகணும். அவங்க மேலே உள்ள எஃப்ஐஆரை மறுபடியும் இப்போ ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் இது ஓப்பன் பண்ணி மறுபடியும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இவங்களெல்லாம் உள்ள தள்ளணும். வேற ஒன்று